சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினரை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த முதலிப்பட்டி கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலைக்கு சொந்தமான கிடங்கில் நேற்று மதியம் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. சுமார் 100 மீட்டருக்கு மேல் உயரமாக வெடித்து சிதறிய இந்த கோர விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் சிவகாசி, விருதுநகர் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்கள் குடும்பத்திற்கு 25,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சிவகாசி செல்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரிக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட அந்த விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு தீக்காயமுற்ற நோயாளிகளுக்கு பிரத்யேகமான ஒரு சிகிச்சை அளிப்பதற்காக மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க சொல்லி ஏற்பாடுகளை சொன்னார். அதன்படிக்கு இங்கு வந்து நிறைய டாக்டர்கள், மருத்துவ நிபுணர்கள் குழுவை அமைத்து பிரத்யேக வார்டில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவ உபகரணங்களையும் வைத்து இப்பொழுது நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். விபத்து பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட படுகாயம் அடைந்தவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எல்லாமே பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்க எல்லாருமே போய் பார்த்தோம். போய் பார்த்துட்டு ஒரு எல்லா வெடியும் வெடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஃபயர் சோரி அவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு உள்ள வரும்போது 4 உயிர் மட்டும் உள்ள இதாகிட்டு அவங்க தூக்கிட்டு வெளியில் வந்து போட்டுட்டு நின்று பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நல்லா ஆகி நான் வந்து அப்படி அவங்களுக்கு தூக்கி வெளில போட்டு வரும்போது மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். நான் லாஸ்ட்ல நின்று அந்த டைம் வந்து கரெக்டா. சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட கோர வெடி விபத்தால் பிரதமர் மன்மோகன் சிங் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மன்மோகன் சிங் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெடி விபத்து ஏற்பட்டு பலர் உயிரிழந்தனர் என்பதை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள சோனியா காந்தி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ரோசையாவும் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட கட்சி அலுவலகத்தை அரசியல் தலைமை குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சீதாராம் யெச்சூரி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய யெச்சூரி, சிவகாசி பட்டாசு ஆலை ஏற்பட்ட வெடி விபத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சோகம் என்று குறிப்பிட்டார். விபத்து குறித்து தமிழக அரசு உயர்மட்ட விசாரணை செய்ய வேண்டும் என்றும், விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு படுகாயம் அடைந்தவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார். That has happened in Sivakasi today. The country is used to hearing information of such fire accidents in Sivakasi in the past also. But the reports we have got so far is that this is one of the worst accidents that has happened in recent times. This is very tragic. Our deepest condolences from our party to all those who have lost their that has happened.
இது போன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சீதாராம் யெச்சூரி கேட்டுக்கொண்டார்.